வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அடுத்த வாரம் செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்போம். ஸோ இது செப்டம்பர் 3வது வாரம் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி கேண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு வாரமாக பார்க்கும்போது வீக்லி கேண்டில்ஸ் எப்படி பிஹேவ் ஆகிட்டு இருக்கு, மார்க்கெட்டில் முக்கியமான ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அதே மாதிரி நம்ம வந்து இன்ட்ராடேவும் பார்ப்போம். அப்போது டே பார்க்கும்போது கேண்டில் சைஸ் வந்து டே ஆயிரும். அப்போ டே பார்க்கும்போதுமே அதே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பில்டப் ஆயிருக்கா அப்படிங்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமே நமக்கு பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்த வாரத்துக்கான முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எவ்வளவு, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா இல்லை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. அடுத்து நம்ம இந்த ஸ்டெப் டவுன் மெத்தடில் 3 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது கூடவே நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மார்க்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கிற கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ். அப்போ இந்த கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறனால நமக்கு திங்கக்கிழமை எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம், திங்கக்கிழமை ஒரு என்ன மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு கூட இருக்கிற பிசிஆர் ரேஷியோ பார்ப்போம். ஸோ இது ரெண்டே வச்சு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு இண்டெக்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் ஓவராலாக மார்க்கெட்டில் நமக்கு வந்து அடுத்த வாரங்களில் நம்ம ஏதாவது எக்கனாமிக் நியூஸ் பார்க்குறோமா, இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டு இல்லைனா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுமா, எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகும், என்ன முக்கியமான ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது, அடுத்து நமக்கு ஏதாவது லீவ் இருக்கா, இந்த செப்டம்பர் மாதம் ஏதாவது லீவ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வீக்லி ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் லீவே கிடையாது, அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல் ஒர்க்கிங் டே. ஸோ வந்து நமக்கு 4 வாரமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து ட்ரேடிங் செஷன் ஓப்பன் தான். அக்டோபர் மாதம் தான் 2ஆம் தேதி நமக்கு காந்தி ஜெயந்திக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு அந்த அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும்தான் நமக்கு ஹாலிடே. அது வரைக்கும் நமக்கு ஹாலிடே இல்லை. ஓகே, அடுத்து இப்போ ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எதுவும் ஆரம்பிக்கல. ஸோ ஆனால் குவார்ட்டர்லி 2ஓட ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிலேயாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 2-3 ஸ்டாக்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்னுங்கிறது புரோக்கர்ஸ், அவங்க தான். ஸோ ஏஞ்சல் ஒன்னோடது, அல்ட்ராடெக்கோடது. ஸோ இது மாதிரி தான் இந்த ரெண்டு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான இது. அடுத்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் இல்லைனா நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வரல. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இப்போ வரைக்கும் எந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வரல. இந்த 2 மட்டும்தான். அண்ட் இந்த ஏஞ்சல் ஒன்னும் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இது 3யுமே ஒரு ஸ்ட்ராங்காக அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்டாக் ரிசல்ட்ஸை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. அடுத்து எக்கனாமிக் கேலண்டர். இந்த எக்கனாமிக் கேலண்டரில் 2-3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஷனோட இன்ஃப்ளேஷன் ரேட்டும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முக்கியமான விஷயம் தான். ஆனால் இதோட ஸ்ட்ரென்த், அதாவது எப்படி வந்து இண்டெக்ஸஸை இம்பேக்ட் பண்ணும் அப்படிங்கிறதோட இது வந்து கம்மி. ஸோ 12ஆம் தேதி நமக்கு வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்ஃப்ளேஷன் ரேட் வந்திருக்கும். நேற்று வெள்ளிக்கிழமை வந்திருக்கும். அடுத்த வாரத்தில் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கியமாக 15ஆம் தேதி திங்கக்கிழமை ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வரப்போகுது. அதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து அடுத்த புதன்கிழமை வரப்போகுது. ஸோ இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் வந்து மார்க்கெட்டுக்கு, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இல்லை என்றால் நமக்கு வந்து இந்தியன் மார்க்கெட்டை நோக்கி இவங்க எல்லாம் நகருவாங்க. அப்போ இந்தியன் மார்க்கெட்டில் கேஷ் இன்ஃப்ளேஷன்ஸ் அதிகமாகும். மார்க்கெட்டில் மணி வந்து கொஞ்சம் அதிகமாகறனால பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த முக்கியமான இந்த நியூஸில் பார்க்கும்போது புதன்கிழமை வரப்போகிற ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரியில் இம்பேக்ட் ஆகும். இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான முக்கியமான நியூஸ், வேறு எதுவும் கிடையாது. அப்போது எக்கனாமிக் கேலண்டர், ஸ்டாக் ரிசல்ட்ஸ் கேலண்டர் அண்ட் ஹாலிடே கேலண்டர். அடுத்த வாரத்துக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்கிறதுல முக்கியமாக இருக்கிறது ஒன்று தான் யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன். இது வந்து நமக்கு 18ஆம் தேதி வியாழக்கிழமை தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமானது. அடுத்து நம்மளோட இப்போ ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போயிடலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து வீக்லி ப்ரைஸ் ஆக்ஷன் ஆஃப் சென்செக்ஸ் பார்ப்போம். அப்போ இந்த சென்செக்ஸ் நமக்கு இந்த வீக்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நமக்கு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஒரு ஹையில் போச்சு. திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல ஹையில் போயிட்டு திருப்பி ஒரு புல் பேக். ஸோ இந்த இடத்துல மேலே போகும்போது
இருந்த ஒரு புல் பேக். அதே மாதிரி கீழே வரும்போதும் பார்த்தீங்கன்னா புல் பேக்லாம் வந்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. டைரெக்டாக வந்து கீழே வரல. ஸோ நான் வந்து டைரக்ட்னு சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து டவுன்ஃபால், அடுத்து ஒரு புல் பேக், டவுன்ஃபால், புல் பேக், டவுன்ஃபால், புல் பேக் இந்த மாதிரி. ஸோ இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகிட்டு சென்செக்ஸு அடுத்து மேலே போக ட்ரை பண்ணிருக்கு. அப்போது இதில் நமக்கு பார்த்தாவே தெரியும் இந்த இடத்துல இருந்து இது ஒரு புல் பேக்காக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆனால் இந்த ஃபேஸை பிரேக் அவுட் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து வீக்லி கேண்டில்ஸ் பார்க்கும்போது அடுத்து நமக்கு முக்கியமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த லெவல் வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா 84,000. ஆனால் இது இந்த வாரமே 84,000 ரீச் ஆகுமானா கிடையாது. பட் நம்ம ஒரு லாங் பிக்சர் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டிலில் இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கு. ஸோ 81,700 இருந்தது. அந்த வாரமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அந்த வாரத்தில் 84,000 வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு சென்செக்ஸ்க்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா 84,000 ஃபார்ம் ஆயிரும். அப்போது நம்ம முக்கியமாக மார்க்கெட்டோட டார்கெட் நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோன்னா 84,000 வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறோம். அண்ட் இதுதான் வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த 84,000 அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கேண்டிலுக்கு அடுத்து இருக்க ஹையர் லெவல் கேண்டில் இதுதான். ஸோ அது வந்து 82,500. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு பார்க்குறோம் டவுன் சைடு வந்து இந்த பக்கம் மேலே போயிருக்கு. அப்போ இந்த கேண்டில் இருந்து நமக்கு போன இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கன்னு பார்த்தோம்னா இந்த கேண்டிலோட டாப் லெவல். ஸோ அப்படிங்கிறனால இந்த கேண்டிலோட அடுத்த டாப் லெவல் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 82,500. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 82,500 வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ரெண்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ மார்க்கெட் மேலே போனால் வீக்லி கேண்டில் வச்சு நமக்கு பார்த்ததில் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அதே சமயம் இங்கே இருக்கிற கேண்டில் இப்போ டவுன் சைடு வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வரும்னா ஃபஸ்ட்டு வந்து டவுன் சைடு வர்றதுக்கு இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த கேண்டிலோட லோவர் சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸுங்கிறனால 81,038 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். 81,038.038. ஸோ இதுதான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 74,000 இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகும். ஸோ சப்போர்ட் பில்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால இந்த மேலே இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் கீழே இருக்கிற ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் ஆகவும் வேலை செய்யும். அந்த கீழே இருக்கிற இந்த ப்ரைஸ் லெவல் வந்து 79,800. ஸோ அப்படிங்கிறனால இதுதான் சென்செக்ஸ்க்கு வந்து முக்கியமாக இருக்கிற வீக்லி ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இந்த 4 ப்ரைஸ் லெவல்ஸ். ஓகே, அப்போ நமக்கு பார்த்துட்டோம். நமக்கு மேபி ஏன்னா நமக்கு வந்து இந்த ஜூலை மாதம் நடந்த மாதிரி ஜூலை 23வது வாரம் அந்த வாரம் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரே வாரத்தில் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. பட் இந்த வாரம் ரீச் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னா டே கேண்டில்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் டைம் ஃப்ரேம் மாற்றிருக்கேன், இன்ட்ரா டே வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதை நமக்கு பார்க்கும்போது நமக்கு முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் சைடு வந்துச்சு, மேலே போயிருக்கு, ஒரு புல் பேக், திருப்பியும் மேலே போயிருக்கு. அப்போது இங்கேருந்து அடுத்து நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ்ன்னு இன்ட்ராடேயில் பார்க்கும்போது 82,190 அதாவது இங்கேருந்து பார்த்தோன்னா 82,200 தான் நமக்கு முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை தான் நம்ம போன வாரமும் ரொம்ப ரீச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அப்படிங்கிறனால நமக்கு வந்து சென்செக்ஸை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த 82,200 இந்த இடத்துல ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ இந்த லெவலில் ரீச் ஆனால் தான் நமக்கு வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த 82,200 மார்க்கெட் ரீச் ஆகணும். அப்புறம் தான் மார்க்கெட் மேலே போக முடியும். இது வந்து டே கேண்டில். அப்போ இந்த டே கேண்டில்ஸில் பார்க்கும்போது நமக்கு போன வாரம் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி டாஜி கேண்டில், அதுக்கப்புறம் கேப் அப், ஒரு கன்சாலிடேஷன், திருப்பி கேப் அப். ஸோ இந்த போன வாரம் நடந்ததில் திங்கக்கிழமை மட்டும் மார்க்கெட் சைட்வேஸாக மூவ் ஆயிருக்கு, செவ்வாய்க்கிழமை கேப் அப், புதன்கிழமை கேப் அப், வியாழக்கிழமை சைடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப் அப். 5 நாளில் 4 நாள் கேப் அப்புங்கிறது யாராவது ஆப்ஷனை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க ஃபியூச்சர்ஸ்லாம் பயங்கரமான அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து எக்ஸ்பெக்டடான்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான். பட் நம்ம வந்து இது எல்லா டைமே கெஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் 82,200 தான் நமக்கு முக்கியமாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு. அதே மாதிரி நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சாலும் அதே நமக்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் கிடைக்க போகுது. என்னென்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 82,200 இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நமக்கு இன்ட்ராடேயில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை தாண்டினா தான் நீங்கள் வந்து இந்த வாரம் பியரிஷாக இல்லைனா புல்லிஷாக இருக்கும், மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க போகிறோம்.
இன்கேஸ் நமக்கு வந்து திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த 82,000 கிராஸ் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போகாது, டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம சென்செக்ஸில் எதிர்பார்க்கக்கூடியது. அதே சமயம் நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். என்னென்னா திங்கக்கிழமை நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நிறையா ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. ஆனால் இந்த புட் ஆப்ஷன்ஸ் நிறையா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, அப்போ மார்க்கெட் கீழே போகுமான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வியில் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்கிறத மட்டும் பார்க்கக்கூடாது, இதோட ரேஷியோ பார்க்கணும். மொத்த புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு, மொத்த கால் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு, அந்த ரேஷியோ பார்க்கும்போது இங்கே வந்து 1.43 இருக்குது. ஏன்னா 1.43ங்கிறது ரொம்ப அதிகமான ரேஷியோ. அப்படின்னா என்ன நடக்குதுன்னா புட் ஆப்ஷன்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், அதாவது ப்ரீமியம் வந்து ரொம்ப வந்து குறைவாக இருக்குங்கிறனால ஹெட்ஜ் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் இன்கேஸ் மேலே போகலைன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் போனால் அவங்க வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்காக ஹெட்ஜ் பண்ணியிருக்கிறனால தான் பிசிஆர் ரேஷியோ 1.4 வந்திருக்கு. ஏன்னா பிசிஆர் ரேஷியோ 1.2 1.3க்கு மேலேயே போச்சுன்னாவே இங்கே வந்து அந்த மார்க்கெட் வந்து அந்த பிசிஆர் ரேஷியோவை ஒபே பண்ணாது, மார்க்கெட் மேலே தான் புஷ் ஆக ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பிசிஆர் ரேஷியோ, அதாவது பேரிஷ் மூமெண்ட்கான பிசிஆர் ரேஷியோவாக இருந்தாலும் 1.4 அப்படிங்கிறது அதிகமான ஒரு வேல்யூவேஷன். ஸோ அது வந்து ஓவர் பாட் புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அளவுக்கு அதிகமாக வாங்கியிருக்கிற புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறனால மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவு. அப்போது சென்செக்ஸை பொறுத்தளவு புட் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் 1.3 இருக்கிறனால நமக்கு வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. நம்ம வந்து வீக்லி டெய்லி அதே மாதிரி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சாலும் நமக்கு வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த 82,200 தாண்டுச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அந்த 82,200க்கு மேலே போகலைன்னா வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு ட்ராப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில், அதாவது இன்னையோட இன்ட்ராடேயோட லோவை கிராஸ் பண்ணுச்சுன்னா, அதாவது இந்த லெவலோட கிராஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த ரெண்டு லெவலையும் கிராஸ் ஆயிடுச்சு, அதாவது நேத்தோட வெள்ளிக்கிழமையோட ஸ்டார்டிங்கும் அதே மாதிரி வியாழக்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட்டும், இந்த ரெண்டு லோவஸ்ட் பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் வந்து புட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். அதே சமயம் 82,200க்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு பொசிஷன் எடுக்கிறது பெட்டரான ஒரு அட்வைஸ். ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்செக்ஸில். அப்போ இதே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டி 50லேயும் அதே தான். ஸோ இன்ட்ராடேன்னு வரும்போது பக்கத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச், ஸோ இந்த 25,000 நமக்கு வந்து கீழே வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் பியரிஷ் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். செகண்டரி கன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா 24,900 920ன்னு வச்சுக்கலாம். ஸோ 25,000 இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிடுறேன், 25,000. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு பார்க்கும்போது 24,900 24,920. அப்போ இந்த 24,920 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சை கிராஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பேரிஷ் மார்க்கெட் இல்லைனா புட் ஆப்ஷன்ஸ் எதிர்பார்க்க முடியும். அதே சமயம் நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணுறதாக இருந்தால் மார்க்கெட்டில் நமக்கு நிஃப்டியில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது ஏற்கனவே இருந்த இந்த வெள்ளிக்கிழமையோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை கிராஸ் ஆச்சுனாவே நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நமக்கு வந்து நிஃப்டியில் பொறுத்தளவு. ஸோ நிஃப்டியில் இந்த 25,136 கிராஸ் ஆயிடுச்சுனாவே நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா டெவலப் பண்ணலாம். அப்போது நமக்கு இன்ட்ராடேயில் பார்க்கும்போது முக்கியமான சப்போர்ட்ஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தெரிகிறதுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா இதுதான். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் போன வாரத்தோட வீக்லி இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே கேண்டில் வச்சுருக்கோம். ஸோ அப்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டவுன் சைடு வந்திருக்கு 1 2. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டபுள் பாட்டம்னா டபிள்யூ பேட்டர்ன். அப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன் வரும்போது பெரும்பாலும் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே தான் புஷ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு அடுத்த லெவல் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோன்னா 25,600 வரைக்கும் புஷ் ஆகுமான்னு. ஆனால் அது வந்து ஒரே நாளில் புஷ் ஆகாது, படிப்படியாக தான் மேலே போகும். அண்ட் டக்குன்னு மேலே போயிடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 25,600லேருந்து 24,400 வர்றதுக்கு நமக்கு வந்து ஏறக்குறைய ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 1.5 மாதம் மார்க்கெட் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னா தான் இந்த லெவல் ரீச் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால
இந்த லெவல் ரீச் ஆகும். ஆனா, அந்த ரீச் ஆறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போகும், கீழ வரும். கொஞ்சம் போகும், கீழ வரும். ஸோ, அப்படிங்கிறனால மார்க்கெட்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல 25,630 தான். ஸோ, அப்போ நிஃப்டி 50 வந்து இந்த ரேஞ்ச 25,130 தாண்டிடுச்சுன்னா, நீங்க வந்து ஒரு கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் மினிமம் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்க, செகண்ட் வந்து இந்த ரேஞ்ச். ஸோ, இது 2மே பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50க்கான பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கிறது தான். அதே சமயம் நம்ம நிஃப்டி 50யோட ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னாலுமே, நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. என்னன்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த அதிகமா வாங்கியிருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் வந்து லைக் ரொம்ப சீப்பா இருக்கும். ஸோ, அந்த ஒரு காரணத்தினால தான் அதிகமா வாங்கியிருக்காங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஓவர் த ரேஞ்ச் நமக்கு பார்க்கும்போது 1.33 இருக்கு. ஸோ, அதே நான் வந்து 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சனாலுமே 1.17 இருக்கு. ஸோ, 1.17 வந்து நமக்கு 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் வைக்கும்போது ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டாக இருந்தாலும், நம்ம ஓவராலா பார்க்கும்போது 1.33 இருக்கிறனால, ரொம்ப வந்து கம்மி. அதாவது பிசிஆர் ரேஷியோ வந்து ஏன் கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே சொன்ன மாரி தான் புட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளோட பிரீமியம் கம்மியா இருந்திருக்கும். அதனால நெறையா வாங்கியிருப்பாங்க. ஸோ, அப்படிங்கிறனால புட் ஆப்ஷன் கீழ புஷ் ஆறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு பிரைஸ் கரெக்ஷன் மேபி 25,000 வரைக்கும் வந்துட்டு, அந்த 25,000லிருந்து பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து 25,000 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ, திங்கட்கிழமை மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுது? இந்த 25,000ல ஓப்பன் ஆகுதா? இல்ல 25,200க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நீங்க வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். 25,200க்கு மேல ஹோல்ட் போகல அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்ச நேரம் சைட்வேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகும். ஸோ, அப்படிங்கிறனால திங்கட்கிழமை எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு நீங்க பொசிஷன் எடுக்கிறது பெட்டரான இது. அடுத்து நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ, இந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை விட ரொம்ப வித்தியாசமான பிரைஸ் ஆக்ஷன் தான் இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால மார்க்கெட் டவுன் சைட் வந்தது. இங்கிருந்து நம்ம எவ்வளோ தூரம் அடுத்து எதிர்பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, 56,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ, அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி 56,000 இந்த எக்ஸ்பைரிக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் கொஞ்சம் படிப்படியா போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ, அப்படிங்கிறனால இந்த வாரம் இந்த மாசத்தோட எக்ஸ்பைரிக்குள்ள பேங்க் நிஃப்டி 56,000 ரீச் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நாளைக்கு திங்கட்கிழமை நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது, இப்ப இருக்கிறத விட மேல ஒரு பாசிட்டிவான கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா, நீங்க வந்து பாசிட்டிவா வந்து 55,000 வரைக்கும் 56,000 வரைக்கும் மார்க்கெட்ட நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னா, நமக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறனால உங்க ஹோல்டிங்ஸ் வந்து ரொம்ப நாள் கேரி ஓவர் பண்ணலாம். ஸோ, அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டில பாசிட்டிவான கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயி, இதிலிருந்து மேல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா, நீங்க வந்து 56,000 வரைக்கும் போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணலாம். ஸோ, இப்போ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் பிக்சர். ஸோ, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, கமெண்ட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.